ஏற்கனவே இப்போ நம்ம வேலைக்கு போகலன்னு அம்மா காணில இருக்காங்க. அம்மாட்ட இப்போ புரோட்டா வாங்கலான்னு காசு கேட்போம். அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா பேரும் வாங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. லீவா இருக்கணும் நீங்க. மா ஆ, என்ன பண்ற? உட்காந்துருக்கேன். உக்காந்துருக்கேன்ற ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க. ஃபோன் பார்த்து சத்தோட. என்ன போர் அடிக்குதா? ஆமா. உன் மூஞ்சி என்ன நீ பக்தி பரவசமா இருக்கியே. வெள்ளிக்கிழமை. ஓ மங்களகரமா. ஆமா. ஆ, என்ன ஐஸ் வச்சு இப்படி வந்து உட்காந்துருக்க, தோல்ல வை போட்டு எடுக்க ஐயா. சும்மா எதுனா பேச. உன் மேல பாசமா, அவ்வளவு பாசம். ஐயோ நம்பல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்ப என்ன பேசுனா எப்படி? ஆ, சரி, ஆ. போய்க்காம போய் ஒரு 50 ரூபா எடுத்தோம். அங்கிட்டு போய் பேசிட்டு உன் பேச்ச வேலைக்கு போக ஒண்ணுக்கு போக வீட்டுல காசு கட்டுட்டு செல்ல முடிச்சுக்கு இருக்கப்பா கட்டு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீ தானே மங்களகரமா மஞ்சள்ல இருந்தா. நான் மங்களகரமா மஞ்சள்ல இருந்தா உனக்கண்டா. சரி, ஒரு நீங்க புரோட்டா. வெள்ளிக்கிழமை காசு கொடுக்க அது புரோட்டா வாங்கி திங்க போறியா? ஆமா. திங்க கூடாது, காசு இல்ல. ஆ? காசு இல்லன்ட்டு. காசுனா வேணாம், அக்கௌண்ட்ல கூட மாத்தி விடு. அக்கௌண்ட் இல்லையா? ஆமா. ஆமா, நீ சம்பாதிச்சு வந்து கொடுத்த பேலன்ஸ் சூரத்துல தானே இருக்கு. மாத்தி விட்டா மாத்தி விடு. உனக்கு கேட்கறதுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஒரு 50 ரூபாய்க்கு நீ மட்டும் பேச்சுனா பேசாதம்மா. 50 ரூபாய்க்கு வேண்டி 1000 பேச்சு பேசுவேன். எந்திரிச்சு போக 1 ரூபா இல்ல காசு, ஓடிப்போ. இப்படியே சொல்லு. ம், குடு, நான் எங்க பீரோ சாவியை கூட பாப்போம். பீரோ சாவி அந்த ஆளுக்கு போய் எடுத்துட்டு போ. ம். ம். சரி, வேணாம், ஒரு 50. பீரோ சாவி பீரோவிலே இருக்கு பாரு, அங்க வரு. சரி, எடுத்துட்டு போ. 50 ரூபா கொடு. இல்ல, வேணும். டென்ஷன் பண்ணாத. நீ பண்ணாத. டென்ஷன் பண்ணாத. 50 ஒப்பா ரூபா. வரவங்க கேட்டுக்க, என்கிட்ட காசு இல்ல. அவர் வாங்கிட்ட தானே கொடுத்துட்டு என்கிட்ட போயிருக்காரு. கொடுக்கவே இல்ல. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் நான் போன் சும்மா பாடா பண்ணி. படுத்தாத மனுஷனை போட்டுக்கிட்டாரு. போ, எந்திரிச்சு போ. நான் இப்பதான் போன் போட்டேன். நான் இப்பதே சாமி கூட்டு வந்திருக்கேன். காசு காசுன்னு அடிக்காத, எந்திரிச்சு வெளியில போ. சாமியை கும்பிட்டேன். நான் தான் உனைய வந்து கும்பிடல. ஆ. என் சாமியை நீ தானே. ஆமா ஆமா, இந்த எனக்கு நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. அந்த குப்பிட்ட சாமி கொடுக்கிட்டு உனக்கு நான் தரேன். ஒரு 50 ரூபா கொடு. இல்ல, என்ன கத்த வச்சுக்கிருக்கு? நான் கத்துட்டா நீ கேட்டுக்கிறியா? என்னம்மா, ஒரு புரோட்டா தானம்மா. ஏய், வெள்ளிக்கிழமை முழுக்க புரோட்டா வரட்டும், எந்திரிச்சு போ. சரி, புரோட்டா வாங்கல, தோசை வாங்க என்கிட்ட இல்ல. ஸ்நாக்ஸ் வாங்க வச்சு 50 ரூபா கொடு. எனக்கு தேவை அதுக்குன்னே 50 அது 50 ரூபா தானே, காசு இல்ல. எது வாங்கினாலும் காசு இல்ல, ஆளை விடு. அப்ப கேஸ் இருக்கா? பேசா ம். இருக்கு. என்ன கேஸ்? பேசாம எந்திரிச்சு போடா அங்கிட்டு. சொல்லு. 50 இல்ல, ரூபா. பேசாம எந்திரிச்சு போடா கோபிய. நீ என்ன சும்மா பாடா இப்படி படிச்சுட்டு இருக்காத, போ. மங்களகரமா இருக்க? மங்களவாரம் மட்டும் உனக்கு காசு கொடுக்கணும் இருக்கா? ஆமா, ஒரு 50 ரூபா கொடு. இல்ல, ஓவரா பண்ணாத. ஒரு மணி நேரம் பொருந்த தச்ச காசு வாட்டு வாங்கி தரேன். ம்? ம். எப்ப வரும்? 1 மணி நேரத்துல வரும். நீ 1 மணி நேரம் சொன்னாலே 5 மணி நேரம் அப்ப போய் ஆயிடும். தெரு பிச்சை எடுத்துட்டு வா, போ. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? 50 ரூபா தானே, இப்ப வாங்கிக்க. அம்மா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. கேப்பையா கேட்க மாட்டியா? சொல்லுமா, கேக்குறேன். நம்ம வீட்டுல ஒரு தட்டு இருக்குல்ல, ஆமா. பூ போட்ட தட்டு, ஆமா. அதை எடுத்துக்க. எடுத்து எடுத்து. போய் கோயில், நீ பெருமாள் கோயில் திறந்து வச்சிருக்காங்க, ஆ, போய் நின்றேனா ஆ, 50 ரூபா கிடைச்சிரும். ஆ. கூடவே கிடைக்கும். மிச்சத்தை முடியல போட்டு 50 ரூபாய் மட்டும் நீ செலவழிச்சிட்டு வாயா. ஆ, சரி. ம். அந்த தட்டு, இன்னொரு தட்டு நீ ஒண்ணு எடுத்துக்க. இல்ல, ஒரு தட்டுத்தையும் நம்ம வீட்டுல வச்சிருக்கேன். இல்ல, அது இன்னொரு- உனக்கு மட்டும் தேவைப்படும். அதுவே ஒண்ணுதே இருக்கேன், இல்ல, வேற இன்னொரு இல்ல. தட்டு நீ எடுத்துக்க. ஆ, நான் உன்கிட்ட கட்டில ஒரு 50, அதை எனக்கு கொடுத்துரு. நான் ஒரு 50 ரூபா தனியா ரெடி பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி. சரி, பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா புதுசா இருக்கு. இப்படி நான் அப்படி வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு வீட்டுல, சோறாக்கணும். நீதான் சும்மா இருக்க வெட்டியா. போய் எடுத்துட்டு வா. ஆ? நீங்க வெள்ளைக்கிழமை பொழுது முத சாமியை கும்பிட்டு இந்த தொழில ஆரம்பி. ஓ நல்லா வருவோம் ஓஹோன்னு. ஓ நீங்க இப்போ அந்த தொழிலுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க. ஆமா ஐடியா ஆமா, பரவாயில்லையே. பரவாயில்ல. பெரிய தொழில் வச்சு பாரு, நாகலட்சுமி. ஆமா, இப்படியே சின்ன சின்னதா முன்னேறி பேருங்கள இருந்து போட்டுருவா, போய் காசு ஓடும். சரி போ. நீதான் தட்டுல வச்சிருந்த காசு ஆட்டையை போட்டு போயிருவே. நான் வரமாட்டேன், அப்படிலாம் என் பழக்கம் இல்ல. சும்மா இது ஒண்ணா. சரி, போன் பே ஓபன் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் எனக்கு ஓபன் பண்ண தெரியாது. நீங்க ஒரு ஐபோன் வாங்கினேன், நேத்தையும் பார்த்தேன். ஐயோ, அது போட அதான் கிடக்கு போயில. அம்மாயி பெரிய வசதியானவனா இருப்பேன் போலப்பா. ஐபோனும் வாங்கிட்டு. வசதியா வாழ்ந்துட்டு பேசுற. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். 4 50 ரூபாய் கூட எனக்கு டைம். அது எனக்கு வேற பஸ்ட்டுக்கு இருக்கு. புரோட்டா வேற அங்க போட்டுட்டு இருப்பாங்க சுட சுட. அவ்வளவுக்குமா நான் சொல்றதை கேக்குறியா கேட்கலையா? என்ன சொல்லு. சும்மா பாடா படுத்தாத நீ என்னை. பாடாப்படுத்தாம புரோட்டா வாங்க காசு என்கிட்ட தரேன். காசு இல்லாத காசு கேட்டா என்ன செய்ய? நீ வச்சுக்கிட்டே இதேதான் சொல்ற. நான் எப்ப வச்சிருந்தேன், நீ பாத்தியா? ஆமா. பார்த்தா கூட எடுத்துட்டு போ. சேலை கூட இருக்கு, எடுத்துட்டு சும்மா போ. காசு காசுன்னு வெளு வெளுத்து பிடிவேன் உன்னை நானே. என்ன 50 ரூபாய்க்கு நான் போ, அங்கிட்ட அடிச்சு அடிச்சு வாதில விட்டுருவேன் நானே.
எங்க பீரோ தரோம் சேலையை பாப்போம். எங்க போ, போய் சேலை போய் பாரு போ. போடா. வச்சுக்கிட்டே ஏய், இல்லை. போடா, அங்கிட்டு வேணா, போடா. எங்கம்மா போறான்? ஐயோ, கொடுத்துட்டு போம்மா. எனக்கு இடு முடிச்சு விட்டியாவே. 50 கை ஒரு காசு இல்லடா, இல்லாத காசை கேட்டு நச்சரிச்சுக்கு இருக்க. புரோட்டானா சுட சுட போடும்போது சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.